Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நான் இன்னைக்கு Tally Primeல exporting reports to PDF எப்படி பண்றது நான் தியரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ப்ராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் தியரி சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸலில் எக்ஸ்போர்ட்டிங் ரிப்போர்ட்ஸ் டு எக்ஸல், அதாவது Tally Primeல இருக்க ரிப்போர்ட்டை எடுத்து எக்ஸலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தியரி ப்ராக்டிக்கல் போட்டிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் புக்ஸில் வந்து சேல்ஸ் ரெஜிஸ்டர் தான் நான் இப்போ வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ் ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா மந்த்தும் காமிக்கும். நான் வந்து டிசம்பர் மந்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆல்ட் எஃப்ஐ அப்படின்னு கொடுத்திங்கன்னா டீட்டெயில்டு வியூ நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்ட் இ அப்படின்னு கொடுத்திங்கன்னா எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து கரண்ட் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கான்ஃபிகர் அண்ட் எக்ஸ்போர்ட்னு கேட்குதா. கான்ஃபிகர்க்குள்ளே போயிடுங்க. கான்ஃபிகரில் போனீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் பாருங்கள் பிடிஎஃப். அது வந்து நிறைய காமிக்கும். ASCII, எக்ஸல், HTML, JPEG, PDF, XML. நான் வந்து PDF அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஃபோல்டர் பார்த்து வந்து சீக்வல்லேருந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Tally Prime அப்படின்னு செட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபோல்டர் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபைல் நேம் வந்து நான் என்னென்னு கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, ஃபைல் நேம் வந்து நான் சேல்ஸ் ரெஜிஸ்டர்னு கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் ரெஜிஸ்டர் .pdf அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கண்ட்ரோல்லையே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பாருங்கள் கம்பெனி நேமு சேல்ஸ் ரெஜிஸ்டர் டிசம்பர் 1 டிசம்பர் 31 வரைக்கும் பாருங்கள் டேட்டு பர்டிகுலர், அப்புறம் வவுச்சர் டைப்பு, அப்புறம் வந்து இது ஜிஎஸ்டி சேலாக என்ன அப்படின்றது, வவுச்சர் நம்பர், அப்புறம் டெபிட்டு கிரெடிட்டு. ஓகேங்களா? இது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டு 60,000 வந்து கிரெடிட்டு, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. இது வந்து ஜிஎஸ்டி சேல் அப்படின்றனால நமக்கு இப்படி வருது. ஓகேங்களா? வெறும் சேல்ஸ் அப்படின்னாக்கா பாருங்கள் யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அது 20,000 வந்து டெபிட்டில் வரும். அப்புறம் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் வரும் 20,000. அந்த மாதிரி சேல்ஸு. ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் சேல் கூட ஒன்று இருக்குது. அது எல்லாமே சேல்ஸ் ரெஜிஸ்டரில் தான் வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து சேல்ஸ் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.